இந்த செடி வராதுன்னு நினச்சி கட் பண்ணி விட்டேன். மண் வச்சு வாழைப்பழத்தோல் இதெல்லாம் போட்டு இது பண்ணேன். பரவாயில்ல, நல்லா வந்துட்டு கிளை விட்டு வருது. அதே மாதிரி தான் இந்த செடியும் நல்லா குரோத் விட்டு வருது. ஆரஞ்சு கலர் பூ வைக்குது. அடுக்கா ஒத்தையான்னு தெரியல. எங்கள் வீட்டில் புதிய வரவு அணில் கடிச்சு தின்னுக்கிட்டே இருந்தது. சரி இனி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். மல்லிகைப்பூ நிறைய பூத்துருக்கு. பாருங்க, அடுக்கு மல்லி. வெள்ளை காக்கரட்டான் அதுவும் பூத்துருக்கு. முல்லைப்பூ, இதெல்லாம் எங்களுக்கு புதிய வரவு. ரெண்டு காய் இருந்துச்சு, என்னன்னு தெரியல, காணோம். இந்த காய் இப்படி இருக்கு. எல்லாம் துளிர் விட்டு வருது. எங்கள் சுதாகர் தம்பிக்கிட்ட வாங்கின இது முருங்கைப்பூத்து. பரவாயில்ல, நல்லா துளுத்து வருது. அந்த தம்பி சொன்னது மாதிரி நட்டு வச்சது. அவங்கக்கிட்ட காட்டணும், ஆனால் அவங்கள்ட்ட இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் முதல் வரவு. முதல்ல சின்ன காயாக இருந்தது. அணில் தின்னுட்டு போயிட்டு சரி சாப்பிட்டுட்டு போட்டோம்னு இருந்தோம். முத பழுத்திருக்கு பாருங்க. இந்த செடி தான் பூ நிறையா வச்சிருக்கு. பீன்ஸ் கொடி பாருங்க, நல்லா காய் வச்சு எவ்வளோ நீட்டு இருக்கு. நிறையா காய் வைக்கிது. பிஞ்சு நிறையா வச்சிருக்கு. எவ்வளோ பிஞ்சு வச்சிருக்கு. விதைக்கு 1-2 விட்டு வச்சிருக்கேன், தேவைப்படுங்க. 2 வாட்டி எடுத்தாச்சு பீன்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு பதிவு போட்டிருப்பேன், எடுத்தாச்சு. அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், நிறையா காய்ச்சிருக்கு. இவ்வளோ காய்ச்சிருக்கு தெரியுதா? நிறையா காய்ச்சிருக்கு. ஆனால் நீள் வச்சு வைக்காது. சின்ன செடி தான், ஆனால் நிறையா வச்சிருக்கு. ஒரு முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு.
வீதியில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய ஸ்ரீ ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் ஆலயம். இதுக்குள்ள ஒரு நெல்லிக்கண்ணு அரைநெல்லிக்காய் நல்லா கிளை விட்டு வருது. பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் புதுசாக வந்து வரவுங்க வரவு கொத்து கொத்தா காய பூக்குது. இதுக்குள்ள வல்லாரக்கீரை எப்படின்னு தெரியல, ஏற்கனவே நட்டு வச்சது. சரி என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன். நாட்டு வல்லாரை தான், நல்ல கொடி ஓடி போய் கிடக்கு.